சௌமியா அவர்களையும் உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு வரவேற்போம். இப்போது குருவானவர்கள் திருவுடை அணிந்த பிறகு இந்த கொடியேற்ற பவனி நடைபெறும். அதில் இறைமக்கள் அனைவரும் பக்தியாக வெளியே சென்று கொடிமரத்து முன்பாக நீங்கள் நிற்க தூய ஆவியான பாடல் பாடப்படும். அதன் பிறகு பேரொரு தந்தை அவர்கள் கொடியை அர்ச்சிப்பார்கள். அந்த கொடி மரத்தை முதல்ல அவர்கள் ரிப்பன் வைத்திருப்பதை கட் பண்ணி அதை திறந்து வைப்பார்கள். புதிய கொடிமரத்திற்கான கல்வெட்டு அதையும் தந்தை அவர்கள் திறந்து வைப்பார்கள். அதன் பிறகு அர்ச்சிப்பு சடங்கு நிகழ்வரும். அதைத் தொடர்ந்து கொடிமரம் உயரே ஏற்றப்பட்ட பிறகு ஆலயத்தை சுற்றியுள்ள இந்த பேவர் பிளாக் அது பேரொரு தந்தை அவர்கள் அர்ச்சிப்பார்கள். ஆகவே நாம் ஆலயத்தை சுற்றி வருகிறோம், ஒரு சுற்றுகிறோம் இன்றைக்கு. ஆகவே தந்தையோடு சேர்ந்து நாமும் சுற்றி ஆலயத்து முன்பாக வந்த பிறகு வருகை பாடல் பாடப்படும். ஆகவே பாடல் குழுவினர் மிக சிறப்பாக அருமையாக தயாரிப்பு செய்திருக்கிறீர்கள். அருமையாக செய்ய உங்களை வாழ்த்துகிறேன். நாம் அனைவரும் கொடியேற்ற பவனிக்கு தயாராகும். அன்புக்குரியவர்களே, நாம் புதிய கொடிமரம் கண்ட பெருமகிழ்ச்சியில் இருக்கிறோம். ஆண்டவரை புகழ்கிறோம். இது ஆண்டவரால் நிகழ்ந்துள்ளது. நம் கண்களுக்கு வியப்பாய் உள்ளது. வியப்பான கடவுள் வியப்புக்குரிய இந்த காரியத்தை செய்திருக்கிறார். ஆகவே இதை நம்முடைய மறைமாவட்ட முதன்மை குரு பேரொரு தந்தை பன்னீர்செல்வம் அவர்கள் தன்னுடைய திருக்கரத்தால் முதலிலே திறந்து வைக்கிறார்கள். அதன் பிறகு கல்வெட்டையும் அவர்கள் திறந்து வைப்பார்கள். கைத்தட்டி நம்முடைய மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வோம். தேவ வல்லமை தர வேண்டும்.
வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும். தேவா வல்லமை தர வேண்டும். தேவா வல்லமை தர வேண்டும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே. அப்படியே இங்கு நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும். தேவா வல்லமை தர வேண்டும். தேவா வல்லமை தர வேண்டும். மறுபடியும் நான் பிறக்க வேண்டும். மறுரூபமாக மாற வேண்டும். மறுபடியும் நான் பிறக்க வேண்டும். மறுரூபமாக மாற வேண்டும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே. அப்படியே இங்கு நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும். தேவா வல்லமை தர வேண்டும். தேவா வல்லமை தர வேண்டும். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே, ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஜெபிப்போமாக. எங்கள் அன்பான வானக தந்தையே, உம்முடைய அன்பு பிள்ளைகள் தங்கள் பாதுகாவலர் புனித செபஸ்தியாரை மாட்சிப்படுத்தி மகிமை அடைவதற்காக புனித செபஸ்தியாருடைய ஆலய வளாகத்திலே மிக அருமையான ஒரு கொடிமரத்தை நாட்டியதோடு ஆலயத்தை சுற்றி அருமையான கற்கள் பதித்து புனிதருக்கு சிறப்பு செய்திருக்கின்றார்கள். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த புதிய குடிமரத்தை அமைப்பதற்கு பங்கு தந்தையின் தூண்டுதலோடு ஊர் பெரியோர்கள், நல்ல உள்ளம் படைத்தவர்கள் எல்லோரும் சேர்ந்து உழைத்து ஒத்துழைப்பு கொடுத்து உதவி செய்திருக்கின்றார்கள். இந்த கொடிமரம் இங்கே நாட்டப்படுவதற்கு உறுதுணையாக இருந்த அனைத்து நல்ல உள்ளங்களையும் நிறைவாக ஆசீர்வதித்தருளும். புனித செபஸ்தியார் வழியாக பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு நன்றியாக இந்த அருமையான கொடிமரத்தை அமைத்திருக்கின்றார்கள். இந்த நாளிலே நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த கொடிமரத்தை அர்ச்சித்து புனிதப்படுத்தியருளும். இந்த கொடிமரத்தை காண்போர், இதை சுற்றி வந்து ஜெபம் செய்யும் அனைத்து மக்களையும் உங்களுடைய ஆசீர்வாதம் நிரப்பியருளும். இதன் மூலமாக நாங்கள் மேலும் மேலும் எங்களுடைய பாதுகாவலரை பின்பற்றி விசுவாசத்தில் உறுதியடைந்து உமக்கு ஏற்ற மக்களாக வாழ வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் இந்த கொடிமரத்தையும் இந்த வளாகத்தையும் புனிதப்படுத்தி ஆசீர்வதிப்பாராக.
இப்பொழுது கொடியானது ஆசீர்வதித்து புனிதப்படுத்தப்படுகின்றது. ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஜெபிப்போமாக. இறைவா, மக்கள் தங்கள் பாதுகாவலர் புனித செபஸ்தியாரின் திருநாளை கொண்டாட தயாசிற்கு இக்கொடியை ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி அர்ச்சித்தருளும். இக்கொடி உயர ஏற்றப்படுவது போல இந்த மக்களுடைய உள்ளங்களும் விண்ணக நோக்கி உயர்த்தப்படுவனவாக. இந்த நவநாட்கள் கொடியை காண்போர் அனைவரும் புனித செபஸ்தியாருடைய வாழ்வை பின்பற்றி அவருடைய முன்மாதிரியை கண்டு பாவித்து தங்கள் வாழ்வை மேன்மைப்படுத்திக் கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். உம்மைந்த கூடி ஓமாசில்லா தாயே சந்தோஷமா பணியவே வந்தோமும் மைந்த கூடி ஓமாசில்லா தாயே சந்தோஷமாக பாடி உம் தாழ் பணியவே பூலோகம் தோன்றும் முன்னே ஓ பூரண தாயே நீலோகில் உள்ளம் தன்னில் நீ வீற்றிடுந்தாயே வந்தோ உமைந்த கோடி ஓமாசில்லா தாயே சந்தோஷமாக பாடி உம் தாழ் பணியவே ஓயாமல் நோக்கி பார்த்தே தம்முள் மகிழ்ந்தாரே வந்தோம் உம்மைந்தர் கூடி ஓமாசில்லா தாயே சந்தோஷமாக பாடி உன் தாழ் பணியவே வானங்கள் கீதம் பாட நல்மாந்தர் தேடிட உனஞ்சை பாம்பு ஓட நீ ஊர்பவி தாயே வந்தோம் உம்மைந்தர் கூடி ஓமாசில்லா தாயே சந்தோஷமாக பாடி உன் தாழ் பணியவே வாழ்க செபஸ்தியாரே தேவமாறனின் ஆசி பெற்று பாரினில் புகழ் பெற்றாய். வாழ்க செபஸ்தியாரே மனிதருள் உயர்ந்தவரே பெரும் அன்பும் மகிமையும் மிகுந்தவரே
ஜபஸ்தியாரே தேவபாலனின் ஆசி பெற்று பாரினில் புகழ் பெற்றாய். வாழ்க ஜபஸ்தியாரே பண்பினில் சிறந்தவரே இறை அன்பும் அருளும் நிறைந்தவரே பண்பினில் சிறந்தவரே இறை அன்பும் அருளும் நிறைந்தவரே அழகையை வென்றவரே எம்மை காத்து ஆள்பவரே அழகையை வென்றவரே எம்மை காத்து ஆள்பவரே வாழ்க ஜபஸ்தியாரே தேவபாலனின் ஆசி பெற்று பாரினில் புகழ் பெற்றாய். வாழ்க ஜபஸ்தியாரே எங்கள் நகரின் புனிதர் நீர் உலகை இருளை அகற்றினீர். புனிதரிலே சிறந்த நீர் பெருமை சேர்க்கும் மனிதர் நீர். எங்கள் நகரின் புனிதர் நீர் கரைகள் படிந்த மனித இனம் கருணை மலையில் நனைய குறைகள் போக்கி நிறைவு அளித்து நிதமும் காப்பாயமையே. கரைகள் படிந்த மனித இனம் கருணை மலையில் நனைய குறைகள் போக்கி நிறைவு அளித்து நிதமும் காப்பாயமையே. எங்கள் இதய புனித நிறைவு அளிக்கும் வேந்தர் மாந்தர் எமக்கு அருள் புரிவாயே. எங்கள் நகரின் புனிதர் நீர் உலகை இருளை அகற்றினீர். புனிதரிலே சிறந்த நீர் பெருமை சேர்க்கும் மனிதர் நீர். எங்கள் நகரின் புனிதர் நீர் நேசம் தேடும் மனிதரிலே நேசர் உருவம் தெரிய பேசும் மொழிகள் யாவுமே பாசமலையை பொழிய. நேசம் தேடும் மனிதரிலே நேசர் உருவம் தெரிய பேசும் மொழிகள் யாவுமே பாசமலையை பொழிய. ஆசி அருளும் புனிதர் எங்கள் இதய வேந்தர் அடியோர் எம்மை ஆதரிப்பாயே. எங்கள் நகரின் புனிதர் நீர் உலகை இருளை அகற்றினீர். புனிதரிலே சிறந்த நீர் பெருமை சேர்க்கும் மனிதர் நீர். எங்கள் நகரின் புனிதர் நீர் புனிதரே உம்மையே பாட வந்தோம். தென்பொதிகை தமிழாலே போற்ற வந்தோம். புனிதரே உம்மையே பாட வந்தோம். தென்பொதிகை தமிழாலே போற்ற வந்தோம். கழுவூரில் கோவில் கொண்ட புனிதர் நீரே தேடி வரும் பக்தருக்கு தஞ்சம் நீரையா. நோய்கள் நீங்கி பிணிகள் போக்க உம்மை வேண்டினோம். அருள் வரமும் பொருள் வரமும் தாருமையா. புனிதரே உம்மையே பாட வந்தோம். தென்பொதிகை தமிழாலே போற்ற வந்தோம். தென்பொதிகை தென்றலே தூது போயிடு. ஜபஸ்தியாரின் திருப்புகளை எங்கும் சொல்லிடு. தென்பொதிகை தென்றலே தூது போயிடு. ஜபஸ்தியாரின் திருப்புகளை எங்கும் சொல்லிடு. ஒருணையாற்றின் வற்றாத புகழ் போலவே ஒருணையாற்றின் வற்றாத புகழ் போலவே கழுவூரின் புனிதரின் பெருமை பாடிடு. கழுவூரின் புனிதரின் பெருமை பாடிடு. புனிதரே உம்மையே பாட வந்தோம். தென்பொதிகை
பொதிகை தமிழாலே போற்ற வந்தோம். புனிதரே உம்மையே பாட வந்தோம். தென்பொதிகை தமிழாலே போற்ற வந்தோம். தேடி வரும் மக்களுக்கு கருணை காட்டிடும் கனிவுள்ள புனிதரையே கேட்டு பாருங்கள். தேடி வரும் மக்களுக்கு கருணை காட்டிடும் கனிவுள்ள புனிதரையே கேட்டு பாருங்கள். புனிதறிவ செய்து வரும் அற்புதம் காண, புனிதறிவ செய்து வரும் அற்புதம் காண கழுவூரின் திருத்தலத்தை தேடி வாருங்கள். கழுவூரின் திருத்தலத்தை தேடி வாருங்கள். புனிதரே உம்மையே பாட வந்தோம். தென்பொதிகை தமிழாலே போற்ற வந்தோம். புனிதரே உம்மையே பாட வந்தோம். தென்பொதிகை தமிழாலே போற்ற வந்தோம். அன்புக்குள்ளே இந்த நேரத்தில் 3 கொடிகள் மேலே ஏற்றப்பட இருக்கின்றன. உயரத்திலே நாம் பார்த்து நாம் உயரமான வாழ்க்கை அமைக்கப் போகிறோம் என்பதன் அடையாளமாக பேரிடு தந்தை அவர்கள் இந்த முதல் கொடி ஏற்றுவார்கள். வலது பக்கத்தில் உள்ள கொடியை நம்முடைய அன்பு தந்தை அமல்ராஜ் அவர்கள் ஏற்றுவார்கள். ஆகவே தந்தை அங்கு செல்கிறார்கள். இடது பக்கத்தில் உள்ளதை பங்கு தந்தை ஏற்றுவார். ஆகவே அன்மக்கள் சிறப்பான விதத்திலே புனிதருடைய ஆசிற்காக நாம் தயாராவோம். நாம் இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, மரிய வாழ்க, செபஸ்தியார் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் என்று சொன்ன உடனே கொடிகள் உயர ஏறுகிறது. இயேசுக்கே புகழ். கரங்களை உயர்த்தி இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, மரியே வாழ்க, புனித செபஸ்தியார் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அன்மக்களே, நாம் பாடல்கள் பாட இந்த ஆலயத்தை சுற்றியுள்ள ஃபேவர் பிளாக்கை நம்முடைய பெயரெடுத்த தந்தையர்கள் இப்போது அர்ச்சிப் செய்கிறார்கள். நாம் எல்லோரும் பின்பக சுற்ற இந்த ஆலயத்தை ஒரு வேண்டுதலோடு எல்லோரும் சுற்றி வர உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தந்தையவர்கள்
முன்னே செல்ல நாம் எல்லோரும் பின்னே வந்து ஏதாவது ஒரு வேண்டுதல் உங்கள் மனதில் நினைத்து அதை பெற்றுக்கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வரம் கொடுக்கும் புனிதரம்மா இத்தன் நெஞ்சத்தில் நினைவெங்கிலும் நின்னன்பில் நிழலாடுதே. ஜபஸ்தியார் திருத்தலமே வந்தோம் அம்மா நாம் கேட்கின்ற வரம் கொடுக்கும் புனிதரம்மா. நாளும் எந்த நாளும் உந்தன் நாமம் எந்தன் கீதம் வேதம் அன்பின் வேதம் உம்மில் வாழும் காலந்தோறும். நாளும் எந்த நாளும் உந்தன் நாமம் எந்தன் கீதம் வேதம் அன்பின் வேதம் உம்மில் வாழும் காலந்தோறும். புனிதரின் நாமம் மனதினில் என்னாலும் மனப்பாரம் தீரவே புனிதரை நாடினோ. ஜபஸ்தியார் திருத்தலமே வந்தோம் அம்மா நாம் கேட்கின்ற வரம் கொடுக்கும் புனிதரம்மா. ஜபஸ்தியார் திருத்தலமே வந்தோம் அம்மா நாம் கேட்கின்ற வரம் கொடுக்கும் புனிதரம்மா. ஆண்டவர் தந்த நன்னாளிதே ஆர்ப்பரிப்போம் நாம் மகிழ்வோம். அவர் தரும் மீட்பை நாம் பெறவே திருப்பலி சேர்ந்திடுவோம். ஆண்டவர் தந்த நன்னாளிதே ஆர்ப்பரிப்போம் நாம் மகிழ்வோம். அவர் தரும் மீட்பை நாம் பெறவே திருப்பலி சேர்ந்திடுவோம். இது மறக்க முடியாத திருப்பலி பேரிரக்கம் பொழிகின்ற தியாக பலி. இது மறக்க முடியாத திருப்பலி பேரிரக்கம் பொழிகின்ற தியாக பலி. ஆண்டவர் தந்த நன்னாளிதே ஆர்ப்பரிப்போம் நாம் மகிழ்வோம். இயேசுவின் நாமத்தில் கூடி வந்தோம் அவர் நம் நடுவில் இதோ இதோ. பாசமுடன் நம் பெயர் சொல்லி அழைக்கின்றார் நாம் ஆர்த்தெழுவோம். அவர் பலியாய் நம் வானகத்தின் தந்தையை நாம் அறிந்தோம். அனைத்தையும் படைத்து நமக்களித்த கடவுள் அவர்தாமே. அவர் பேரன்பு கனிந்த திருப்பலியில் அவரை ஆராதிப்போம். ஆண்டவர் தந்த நன்னாளிதே ஆர்ப்பரிப்போம் நாம் மகிழ்வோம். அவர் தரும் மீட்பை நாம் பெறவே திருப்பலி சேர்ந்திடுவோம். திருப்பலி கண்டிடும் நாளெல்லாம் திருநாளாகும் வாழ்வினிலே அருள் பொழிகின்ற பலியிதிலே அழைக்க பெற்றோம் நாம் பேறு பெற்றோம். இங்கே இறைவன் நம்முடனே பேசுகின்றார் கேட்போம். நெஞ்சில் நிறைந்த பாரங்களை
அவர் பதம் வைத்திடுவோம். அவர் கருணை விருந்தில் குறை தீர்வோம். வாழ்வோம், நன்றி சொல்வோம். ஆண்டவர் தந்த நன்னாளிதே, ஆர்ப்பரிப்போம், நாம் மகிழ்வோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிலே அக்களிப்போம், நாம் இன்று அகமகிழ்வோம். கதிரவன் மறைய காரிருள் சூழ்ந்திட கவலைகளை கரைக்கும் புனித செபஸ்தியாரின் புதிய கொடிமரம் அர்ச்சிப்பு மற்றும் கொடியேற்ற விழாவிற்கு வருகை தந்துள்ள ஒவ்வொருவரையும் அன்புடன் மனமகிழ்வுடன் வரவேற்கிறோம். பிரான்சிஸ் தேசத்தின் நற்போன் நகரில் பிறந்து இத்தாலி நாட்டின் மிலான் நகரிலே வளர்ந்தார் நம் புனிதர். ஜோயா என்னும் பெண்ணை வாய் பேச வைத்தார். மார்க்செலியனொரு சகோதரர்களுக்கு விசுவாசத்தை ஊட்டி நம்பிக்கையில் வளர்த்தார். சிறையில் தவித்த கிறிஸ்தவர்களுக்கு நெஞ்சுரம் ஊட்டி தாம் வாழ்ந்த காலத்திலே திருவிழப்படி புதுமைகள் புரிந்து மக்களின் கவலைகளை கரைத்தவர் புனித செபஸ்தியார். மரத்தில் கட்டி அன்புகளால் எய்யப்பட்ட போதும் மரணிக்காமல் மீண்டும் வந்தார் நம் புனிதர். நோய்களை குணமாக்கும் வரம் பெற்றவர் நம் பாதுகாவலர். விசுவாசத்தை காக்க வீர மரணமடைந்தவர். அடிதொழும் வாழும் நாமும் அவரை போல் விசுவாசத்தை காத்து சிறு வயதிலே நம் குழந்தைகளுக்கும் இறை விசுவாசத்தை ஊட்டி வளர்ப்போம். பல்வேறு கருவிகளிடம் அடிமைகளாக சிக்கிக்கொண்டு தவிக்கும் இக்காலத்தில் நற்குணத்தில் வீற்றிருக்கும் இறைவனின் பிரசன்னத்தையும் அன்னை மரியாளின் பாதுகாப்பையும் புனிதர்களின் உறவு ஒன்றிப்பையும் அவர்களுக்கு செலுத்தும் வணக்கத்தையும் இறை ஒன்றிப்பையும் நாம் உணர்ந்து அவற்றை நம்பிக்கையாம் கொண்டு நம் பாதுகாவலரை போல பிறருக்கு முன்மாதிரி வாழ்வு வாழ்ந்து இம்மண்ணில் இறையரசை கட்டி எழுப்ப நம் புனிதரின் உதவியையும் பாதுகாப்பையும் வேண்டுவோம். இறை நம்பிக்கையில் வேரூன்றி வாழ்ந்திட இணைவோம். கல்வாரி பலியில். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பாதுகாவலர் புனித செபஸ்தியாரின் புகழும் மகிமையும் விளங்க அவரது ஆலய வளாகத்திலே மிக அழகான அருமையான உயரமான ஒரு கொடிமரத்தை நாம் ஏற்பாடு செய்து அதை ஜெபித்து புனிதப்படுத்தி அர்ச்சித்திருக்கின்றோம். அதிலே திருக்கொடியை ஏற்றி நம்முடைய திருவிழாவை நாம் ஆரம்பிக்கின்றோம். இன்று திருவிழாவின் முதல் நாள் கொடியேற்ற விழா. இத்திருப்பலியை நாம் தகுந்த முறையில் ஒப்பு கொடுத்து இறையாசீரை பெற தடையாக இருக்கும் நம்முடைய பாவங்கள் குற்றங்குறைகளுக்காக மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதரரே சகோதரிகளே எங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையால் சொல்லால் செயலால் கடமை தவறினால் பாவங்கள் செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும்பாவமே. ஆகையால் எப்போதும் ஞான பரிசுத்தமரியாளையும் வானதூதர் புனிதரையும் சகோதர சகோதரிகளையும் வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன்.
எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலகரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் மகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டரமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர், தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மனத்துணிவை எங்களுக்கு அருள உம்மை வேண்டுகின்றோம். உம்முடைய மறைசாட்சியான புனித செபஸ்தியாரின் சிறந்த எடுத்துக்காட்டால் நாங்கள் தூண்டப் பெற்றுள்ளோம். இவ்வாறு மனிதருக்கு கீழ்ப்படிவதை விட உமைக்கே கீழ்ப்படிய கற்றுக்கொள்ளும் மனத்துணிவை எங்களுக்கு தந்தருளும். உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோ. முதல் வாசக முன்னுரை.
சாமுவேல் முதல் நூலில் இருந்து இன்றைய முதல் வாசகம் எடுக்கப்பட்டுள்ளது. ஆண்டவரின் உடன்படிக்கை பேழையினை இஸ்ரேல் மக்கள் பாளையத்தில் பெலிஸ்தியரிடம் இழந்தனர். இது ஏலி ஆண்டவர் முன் நேர்மையற்ற நடந்த தன் மகன்களை கண்டிக்காததால் ஏற்பட்டது. ஆகவே நாம் இறைவனின் திருமுன் நேர்மையோடு வாழ்ந்திட அழைப்பு விடுக்கும் முதல் வாசகத்திற்கு செவிமடுப்போம். முதல் வாசகம். இறைவாக்கினர் சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 4. இறை வார்த்தைகள் 1 முதல் 11 வரை. அதை உடன்படிக்கை பேழை கைப்பற்றப்பட்டது. அதை சாமுவேல் இஸ்ரேலர் அனைவருக்கும் எடுத்துரைத்தார். இஸ்ரேலர் பெலிஸ்தியருக்கு எதிராக போர் தொடுத்து எபனேசரில் பாளையம் இறங்கினர். பெலிஸ்தியரும் அபேக்கில் பாளையம் இறங்கினர். பெலிஸ்தியர் இஸ்ரேலருக்கு எதிராக அணிவகுத்து செல்ல போர் மூண்டது. பெலிஸ்தியர் இஸ்ரேலரை முறியடித்து அவர்களுள் 4000 பேரை போர்க்களத்தில் வெட்டி வீழ்த்தினர். வீரர்கள் பாளையத்திற்கு திரும்பிய போது இஸ்ரேலின் பெரியோர் கூறியது, இன்று பெலிஸ்தியரிடம் நம்மை ஆண்டவர் தோல்வியுறச் செய்தது ஏன்? ஆண்டவரின் உடன்படிக்கை பேழையை சீலோவினின்று நம்மிடையே கொண்டு வருவோம். அது நம்மிடையே வந்தால் நம் எதிரிகள் கையினின்று நம்மை காக்கும். ஆகவே வீரர்கள் சீலோவுக்கு ஆள்களை அனுப்பி கெருபுகளின் மீது வீற்றிருக்கும் படைகளின் ஆண்டவரது உடன்படிக்கை பேழையை அங்கிருந்து கொண்டு வரச் செய்தனர். ஏலியின் 2 புதல்வர்களான ஒப்னியும் பினகாசும் கடவுளின் உடன்படிக்கை பேழையோடு இருந்தனர். ஆண்டவரது உடன்படிக்கை பேழை பாளையத்திற்குள் வந்ததும் இஸ்ரேலர் அனைவரும் நிலமே அதிரும் அளவிற்கு பெரும் ஆரவாரம் செய்தனர். இந்த ஆரவாரத்தை கேட்டதும் பெலிஸ்தியர் எபிரேயரின் பாளையத்தில் இப்பெரும் ஆரவாரமும் கூச்சலும் ஏன் என்று வினவினர். ஆண்டவரது உடன்படிக்கை பேழை பாளையத்தினுள் வந்துவிட்டது என்று அறிந்து கொண்டனர். அப்போது பெலிஸ்தியர் பேரச்சம் கொண்டு, கடவுள் பாளையத்திற்குள் வந்துவிட்டார், நமக்கு ஐயோ கேடு, இதற்கு முன்பு இப்படி நேர்ந்ததே இல்லை, நமக்கு ஐயோ கேடு, இத்துணை வலிமை மிகு கடவுளிடமிருந்து நம்மை காப்பவர் யார்? இக்கடவுள்தான் எகிப்தியரை பாலை நிலத்தில் பல்வேறு வாதைகளால் துன்புறுத்தியவர். பெலிஸ்தியரே, துணிவு கொள்ளுங்கள், ஆண்மையோடு இருங்கள். எபிரேயர் உங்களுக்கு அடிமைகளாக இருந்தது போல நீங்களும் எபிரேயருக்கு அடிமைகளாக ஆகாதபடிக்கு ஆண்மையோடு போரிடுங்கள் என்றனர். பெலிஸ்தியர் மீண்டும் போர் தொடுத்தனர். இஸ்ரேலர் தோல்வியுற அவர்களுள் ஒவ்வொருவனும் தன் கூடாரத்திற்கு தப்பி ஓடினான். அன்று மாபெரும் உயிர் சேதம் ஏற்பட்டது. இஸ்ரேலருள் 30,000 காலாட் படையினர் மாண்டனர். கடவுளின் பேழை கைப்பற்றப்பட்டது. ஏலியின் 2 புதல்வர்கள் ஒப்னியும் பினகாசும் ஆண்டனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இந்த நெஞ்சுக்குள்ளே நீ இருக்க எனக்கென்ன கவலை என் இறைவா, இனி அச்சம் என்பது எனக்கில்லை, வழி எங்கும் தடை இல்லை தலைவா. இந்த நெஞ்சுக்குள்ளே நீ இருக்க எனக்கென்ன கவலை என் இறைவா, இனி அச்சம் என்பது எனக்கில்லை, வழி எங்கும் தடை இல்லை தலைவா. உந்தன் பிறப்பு சிறப்பு தருமே, இறை அரசு நனவாகுமே. உந்தன் பிறப்பு சிறப்பு தருமே, இறை அரசு நனவாகுமே. உந்தன் வார்த்தை என் வாழ்வின் உயிராகுமே, உயிராகுமே. எந்த நெஞ்சுக்குள்ளே, எந்த நெஞ்சுக்குள்ளே, எந்த நெஞ்சுக்குள்ளே இருக்கவா, எந்த நெஞ்சுக்குள்ளே நீ இருக்க எனக்கென்ன கவலை என் இறைவா, இனி அச்சம் என்பது எனக்கில்லை, வழி எங்கும் தடை இல்லை தலைவா. பாதைகள் தெரியாமல் நான் திரிந்தேன், வழி காட்டிடும் விண்மீனாய் நீ இருந்தாய். பாதைகள் தெரியாமல் நான் திரிந்தேன்,
வழி காட்டிடும் விண்மீனாய் நீ இருந்தாய். உந்தன் கரமானது எந்தன் துணையாகுமே. உந்தன் கரமானது எந்தன் துணையாகுமே. உந்தன் வார்த்தை என் வாழ்வின் உயிராகுமே, உயிராகுமே. எந்த நெஞ்சுக்குள்ளே எந்த நெஞ்சுக்குள்ளே எந்த நெஞ்சுக்குள்ளே இருக்கவா. எந்த நெஞ்சுக்குள்ளே நீ இருக்க எனக்கென்ன கவலை என் இறைவா. இனி அச்சம் என்பதனக்கில்லை, வழி எங்கும் தடையில்லை தலைவா. வாழ்க்கையை இழந்து நான் தவித்தேன், நான் உன்னோடு என்று என்னில் மலர்ந்தாய். வாழ்க்கையை இழந்து நான் தவித்தேன், நான் உன்னோடு என்று என்னில் மலர்ந்தாய். உந்தன் உறவானது உயிர் துணையானது. உந்தன் உறவானது உயிர் துணையானது. உந்தன் வார்த்தை என் வாழ்வின் உயிராகுமே, உயிராகுமே. எந்த நெஞ்சுக்குள்ளே எந்த நெஞ்சுக்குள்ளே எந்த நெஞ்சுக்குள்ளே இருக்கவா. எந்த நெஞ்சுக்குள்ளே நீ இருக்க எனக்கென்ன கவலை என் இறைவா. இனி அச்சம் என்பதனக்கில்லை, வழி எங்கும் தடையில்லை தலைவா. எந்த நெஞ்சுக்குள்ளே நீ இருக்க எனக்கென்ன கவலை என் இறைவா. இனி அச்சம் என்பதனக்கில்லை, வழி எங்கும் தடையில்லை தலைவா. உந்தன் பிறப்பு சிறப்பு தருமே, இறை அரசு நனவாகுமே. உந்தன் பிறப்பு சிறப்பு தருமே, இறை அரசு நனவாகுமே. உந்தன் வார்த்தை என் வாழ்வின் உயிராகுமே, உயிராகுமே. எந்த நெஞ்சுக்குள்ளே எந்த நெஞ்சுக்குள்ளே எந்த நெஞ்சுக்குள்ளே இருக்கவா. எந்த நெஞ்சுக்குள்ளே நீ இருக்க எனக்கென்ன கவலை என் இறைவா. இனி அச்சம் என்பதனக்கில்லை, வழி எங்கும் தடையில்லை தலைவா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் படைத்த நாள் இதுவே, அக்களிப்போம் இன்று அகமகிழ்வோம், ஆனந்தமுடனே பாடிடுவோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 1, இறை வசனங்கள் 40 முதல் 45 முடிய. மார்க் நற்செய்தி அதிகாரம் 1, இறை வசனங்கள் 40 முதல் 45 முடிய. ஒரு நாள் தொழுநோயாளர் ஒருவர் இயேசுவிடம் வந்து, நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும் என்று முழந்தால் படியிட்டு வேண்டினார். இயேசு அவர் மீது பரிவு கொண்டு தமது கையை நீட்டி அவரை தொட்டு அவரிடம், நான் விரும்புகிறேன், உமது நோய் நீங்குக என்றார். உடனே தொழுநோய் அவரை விட்டு நீங்க அவர் நலமடைந்தார். பிறகு அவரிடம், இதை யாருக்கும் சொல்ல வேண்டாம், கவனமாயிரும்,
ஆனால் நீர் போய் உம்மை குருவிடம் காட்டி நோய் நீங்கியதற்காக மோசே கட்டளையிட்டுள்ள காணிக்கையை செலுத்தும். நீர் நலமடைந்துள்ளீர் என்பதற்கு அது சான்றாகும் என்று மிக கண்டிப்பாக கூறி உடனடியாக அவரை அனுப்பிவிட்டார். ஆனால் அவர் புறப்பட்டு சென்று இந்த செய்தியை எங்கும் அறிவித்து பரப்பி வந்தார். அதனால் இயேசு எந்த நகருக்குள்ளும் வெளிப்படையாய் செல்ல முடியவில்லை. வெளியே தனிமையான இடங்களில் தங்கி வந்தார். எனினும் மக்கள் எல்லா இடங்களில் இருந்தும் அவரிடம் வந்து கொண்டிருந்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஜெபமாலை ஆரம்பிப்பதற்கு முன்னால் ஆலய மண்டபத்தில் உட்கார்ந்திருந்தேன். அப்போது 2 பெரியவர்கள் பேசிக்கொண்டிருந்தார்கள். அதில் ஒருவர் சொல்வார், கொடிமரம் இந்த கோயிலுக்கு ரொம்ப அம்சமாக இருக்குது அப்படின்னு சொன்னார். புதிய கொடிமரம் இந்த கோயிலுக்கு ரொம்ப அம்சமாக இருக்குது. கோயில் அழகாக இருப்பது போல அதைவிட இன்னும் அழகாக இந்த கொடிமரமானது, புதிய கொடிமரமானது அழகாக மட்டுமல்ல உயரமாக புனித செபஸ்தியாருடைய புகழை பறைசாற்றுவது போன்று ஒரு உயரமான கொடிமரமாக இருக்கின்றது. மற்றவர் சொல்லுவார், ஆம் சரிதான், அம்சமாக இருக்கின்றது. அதைவிட சிறப்பு இந்த மக்கள் தங்கள் பாதுகாவலருக்காக இவ்வளவு பணம் செலவழித்து ஒற்றுமையோடு இந்த கொடிமரத்தை கட்டி முடித்திருக்கின்றார்கள். பங்கு தந்தையினுடைய முயற்சியினாலும் இந்த மக்களுடைய ஒத்துழைப்பினாலும் சிறப்பாக அமைந்திருப்பதாக சொன்னார். அப்போ நான் பங்கு தந்தையிட்ட ஒரு கேள்வி கேட்டேன். இவ்வளவு அழகாக இருக்குது, கொடிமரம் மட்டுமல்ல, சுற்றி இந்த ஃபேவஸ் பிளாக்லாம் போட்டு இது ஒரு புதிய ஊர் மாதிரி, புதிய ஆலயம் மாதிரிலாம் சிறப்பாக இருக்கின்றதே, எப்படி மக்களுக்கு எப்படி இது முடியும்னு கேட்டேன். பங்கு தந்தை சொன்னாங்க, அப்படி பெரிய பணக்காரங்க யாரும் இல்லை தான், ஒரு சிலர் வெளிநாட்டில் இருக்கிறாங்க, ஆர்வமாக இருக்கிறாங்க, ஒரு சில இளைஞர்கள் ஆர்வமாக இருக்கின்றார்கள். எனவே அவங்களுடைய ஆர்வமானது, புனிதர் மீது அவங்களுக்குள்ள இந்த ஒரு பக்தியானது செலவையும் பாராமல் இவ்வளோ அழகாக செய்திருப்பதாக மக்களை பாராட்டினார்கள். உதவி செய்த மக்களை பற்றி பெருமையாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த வேளையிலே நானும் பங்கு தந்தையோடு சேர்ந்து, தந்தை அமல்ராஜோடு சேர்ந்து உங்களை பாராட்டுகின்றேன், வாழ்த்துகின்றேன். நிச்சயமாக நீங்கள் புனிதருக்கு செல்ந்த பெருங்காரியமானது நிறைவான ஆசீர்வாதத்தை உங்களுக்கு பெற்றுத்தரும் நம்புகின்றேன். அதற்காக ஜெபிக்கின்றேன். அன்பு மக்களே, புதிய கொடிமரத்தை புனிதப்படுத்தி மந்திரித்து கொடியேற்றினோம். அந்த கொடியேற்றும் எனக்கு ஒரு நினைவு ஞாபகத்திற்கு வந்தது. மகாராஷ்டிராவில் பாம்பேக்கு போகிற வழியில் தானே என்ற ஒரு பெரிய டிஸ்ட்ரிக்ட் இருக்குது. அதில் ஒரு இடம் கோல்ஷெட், அந்த இடத்துக்கு பேர். அங்கே தமிழ் மக்கள் வாழ்கிறாங்க. நான் பூனேயிலே படித்து கொண்டு இருக்கும் பொழுது, குருவான பின்பு அங்கே உள்ள தமிழ் மக்கள் வாழ்கிற பகுதியில் ஒரு வேளாங்கண்ணி மாதா கோயில் இருக்குது. அப்போ அங்கே கொடியேற்றத்தில் கூப்பிட்டிருந்தாங்க. நானும் பூனேயிலிருந்து அந்த கோல்ஷெட் தானே பகுதிக்கு போனேன். இதுபோன்று திருப்பலிக்கு முன்னால் கொடியேற்றம். இவ்வளோ பெரிய கொடிமரம் இல்லை என்றாலும் ஓரளவுக்கு ஒரு நல்ல கொடிமரம். அந்த கொடியை ஏற்றும் பொழுது எல்லோரும் மேலே பார்த்துக்கிட்டு இருந்தோம். அந்த மக்கள் என்ன செய்தாங்கன்னா, சில்லறை காசுகளையும் 5 ரூபா 10 நோட்டுகளும் தூக்கி கொடி போக மேலே போட்டுக்கிட்டே இருந்தாங்க. மேலே போகுமாது கொடி போகும், சில்லறை காசு போகுமா, ஒரு தாழ்வுகளில் பறந்து போகும், இன்னும் போட்டுகிட்டே இருந்தாங்க. அது கீழே விழுந்து கொண்டே இருந்தது. கொடியேற்றம் முடிஞ்சு திருப்பலிக்கு வரும் பொழுது அதெல்லாம் சேர்த்து எடுத்து காணிக்கப்பட்டியில் கொண்டு போட்டாங்க. அப்போ திருப்பலி முடிஞ்ச நான் கேட்டேன்,
இது என்ன இப்படி ஒரு பழக்கம்? சரி, கைதட்ட வேண்டியதான், பலூன் புறாக்கள் பழக்க வேண்டியதான், இப்படி காசு போடுறீங்களேன்னு கேட்கும் பொழுது அந்த பெரியவங்க சொன்னது, அது எங்களுக்கும் தெரியும் அது மேலே போகாது, ஆனால் எங்கள் உள்ளத்தில் நன்றியை நாங்கள் காட்டுவதற்காக அவ்வாறு எடுத்து மேலே போட்டோம் என்று சொன்னார்கள். ஆம் அன்புக்குரியவர்களே, அதில் அர்த்தம் இருக்கின்றது. கொடியேற்றம் என்பது, திருவிழா என்பது நாம் ஆண்டவருக்கு, நம்முடைய புனிதருக்கு நாம் செலுத்துகின்ற நன்றியை காட்டுகின்றது. கடந்த ஆண்டு இதுபோல கொடியேற்றி திருவிழா சிறப்பாக கொண்டாடினோம். அன்றிலிருந்து இன்று வரை ஏறக்குறைய ஒரு ஆண்டு முழுவதும் நாம் மீண்டும் இந்த திருவிழாவை காண்கின்ற அளவுக்கு நமக்கு நல்ல ஒரு வாழ்வை நம் புனிதர் வழியாக ஆண்டவர் கொடுத்திருக்கின்றார். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், இந்த குடும்ப வாழ்க்கையில் எத்தனையோ ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கின்றோம். அதெல்லாம் நினைத்து பார்த்து நன்றி செலுத்துவதற்காகத்தான் இந்த கொடியேற்றமும் இந்த 10 நாள் திருவிழாவும். இந்த நாட்கள் என்ன செய்வீங்க? நன்றியாக காணிக்கை போடுவீங்க, மலர் மாலை போடுவீங்க, மெழுதிரி பற்ற வைப்பீங்க, இன்னும் வரியெல்லாம் கொடுப்பீங்களா? இதெல்லாம் கட்டாயம் செய்யணும். புனிதருக்கு நாம் செய்ய வேண்டிய காரியங்கள், மெழுதிரி பற்ற வைத்து நாம் மாலைகள் போட்டு ஜெபிப்பது. அதைவிட சிறப்பானது என்னவென்றால், இந்த 10 நாட்களும் முடிந்த அளவுக்கு திருப்பலி இருக்கின்ற நாம் எல்லோருமே திருப்பலிக்கு வர வேண்டும். திருப்பலிக்கு வந்து நல்ல பாவசிங்கத்தனம் செய்து நற்கருணை உட்கொள்ளும் பொழுது இந்த நன்றி உயர்ந்த ஒரு நன்றியாக இருக்கும். இது மற்ற காரியங்களோடு சேர்த்து இந்த 10 நாள் நாம் என்ன செய்ய வேண்டும்? தவறாமல் ஆண்டவரை தேடி ஆலயத்திற்கு வர வேண்டும். நற்செய்தி வாசகத்தில் வந்து தொழுநோயாளிகளை இயேசு குணமாக்குவதை வாசிக்க கேட்டோம். இன்னொரு பகுதியிலே 10 தொழுநோயாளிகள் வந்து இயேசுகிட்ட தூரத்தில் நின்று சொல்கிறாங்க, ஆண்டவரே குணமாக்குன்னு சொல்கிறாங்க. இயேசு என்ன சொல்கிறாங்க? நீங்கள் போய் குருக்களிடம் காட்டுங்கள். அதுக்கு அர்த்தம் என்னென்னா, சுகமாயிட்டு போய் காட்டுங்கன்னு சொன்ன பொழுது அங்கே போகிறாங்க. ஒரே ஒரு நபர் மட்டும் என்ன செய்கிறாரு? திரும்பி வந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறாரு. இப்போ ஆண்டவர் என்ன சொன்னாங்க? ஆண்டவர் இயேசு என்ன சொன்னாங்க? சொல்லுங்க. 10 பேரும் குணமாகவில்லையா, நீ ஒருவன் மட்டும் வந்திருக்கின்றாயே என்று சொல்லி ஆண்டவர் கேட்குறாரு. அதே கேள்வியை இந்த 10 நாள் நம்மகிட்ட இயேசு கேட்பாங்க. செபஸ்தியர் கேட்பார், மகனே மகளே, நீ திருவாசகத்தை தேடி வந்தாயா, ஆலயத்திற்கு வந்தாயா, நன்றி சொல்ல வந்தாயின்னு நம்மை ஆண்டவர் தேடிக்கொண்டிருப்பார். எனவே சிறப்பான நன்றி என்பது மற்ற காரியங்களோடு சேர்த்து நாம் இந்த 10 நாளும் ஆண்டவரை ஆலயத்திற்கு தேடி வந்து நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். அதான் முக்கியமான ஒன்று. கொடியேற்ற நாளிலே இந்த கொடியேற்றத்தை பற்றி ஒரு செய்தி உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். இந்த கொடி மேலே ஏறும் பொழுது எல்லாரும் மேலே பார்த்துக்கிட்டே இருந்தோம் இல்லையா? பக்கத்தில் ஒரு அம்மா கையில் ஒரு சின்ன பையன் இருந்தான். அந்த பையன் அப்படியே பார்த்துட்டு இருக்கிறான், சின்ன பையன். எல்லோருமே அந்த மேலே வர கொடியை ஆர்வத்தோடு பார்த்தோம். இந்த கொடியை மந்திரிக்கும் பொழுது ஒரு வார்த்தை இருக்கு. என்ன வார்த்தை என்றால், இந்த கொடியானது மேலே உயர்த்தப்படுவதைப் போல நம்முடைய உள்ளமும் வானோக்கி உயர்த்தப்பட வேண்டும். கண்களால் மேலே பார்த்தால் மட்டும் போதாது, இந்த கண்கள் மேலே பார்ப்பது போல நம்முடைய உள்ளமும் மேல் நோக்கி பார்க்க வேண்டும், மேல் நோக்கி வாழ்வை எதிர்பார்த்திருக்க வேண்டும். என்ன புனித பவுல் சொல்லுவார், விண்ணகமே நமது தாய் நாடு. விண்ணகமே, இந்த உலகத்தில் வாழ்கிறோம், எவ்வளோ காலம் வாழ போகிறோம் நமக்கு தெரியாது. ஆனால் கடைசி நம்ம எங்கே தான் போயாகணும்? விண்ணகம், வானகத்துக்கு, மோட்சத்துக்கு போயாக வேண்டும். எனவே அந்த விண்ணகத்தை நோக்கி நாம் பார்க்க வேண்டும். நமது உள்ளமும் விண்ணகம் நோக்கி பார்க்க வேண்டும். அதற்கேற்ற நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும் என்று புனித பவுல் சொல்லுவார். அவ்வாறு வாழும் பொழுது நமது தாயகத்திற்கு, கடவுள்கிட்டருந்து வந்திருக்கிறோம், மீண்டும் கடவுள்கிட்ட நம்ம போகணும். அதற்கேற்ற நல்ல ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். அப்படியே நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய சிந்தனை, நமது பார்வை உயர்ந்த பார்வையாக, மேல் நோக்கிய பார்வையாக இருக்க வேண்டும். இந்த மேல் நோக்கிய பார்வை
கீழ் நோக்கிய பார்வைக்கு ஒரு 2 எடுத்துக்காட்டு சொல்லுவாங்க. 2 எடுத்துக்காட்டு. நல்லா மழை பெய்திருக்கு, எங்கும் நல்லா தண்ணியாக இருக்குது இல்லையா? நம்ம குளங்களில் தாமரை பூக்குமா? இல்லை. கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் போனோம்னா குளங்கள் நிறையா தாமரை பூ இருக்கும். தாமரை பூ எப்படி இருக்கும்? மேல் நோக்கி சூரியனை பார்த்து கொண்டே இருக்கும். அது இருக்கிறது எங்கே? வேறானது தண்ணிக்குள்ள அழுகிய சேற்றுக்குள் இருந்தாலும் கூட தாமரைப்பூ எங்கே பார்த்துக்கிட்டு இருக்கோம்? எங்கெல்லாம் சூரியன் போதோ அப்படியே மேல் நோக்கி பார்த்து கொண்டிருக்க வேண்டும். அதான் மேல் நோக்கிய பார்வை என்பது. நாம் வாழுகின்ற சூழ்நிலை அந்த குளத்து சகதியை போன்ற மோசமான சூழ்நிலை இருந்தாலும் கூட, சுற்றுச்சூழல் வித்தியாசமாக இருந்தாலும் கூட, உள்ளமானது எப்படி இருக்க வேண்டும்? கடவுளை பார்க்கின்ற ஒரு மேல் நோக்கிய எண்ணமாக, மேல் நோக்கிய பார்வையாக இருக்க வேண்டும். இதுதான் மேல் நோக்கிய பார்வை என்பது. கீழ் நோக்கிய பார்வை என்றால் என்ன? கள்ள பிறந்து பறக்கிறத பார்த்துருக்கீங்களா? எங்கே பறக்கும்? மேலே இல்லையா? உயரமாக பறக்கும். எந்த அளவுக்கு உயரமாக பறக்குன்னா, அறிவியலில் சொல்கிறாங்க, மழை பெஞ்சதுன்னா மற்ற பறவைகள்லாம் எங்கேயாவது போய் மழையிலிருந்து தப்பிக்க அது பாதுகாப்புன்றதை தங்க பார்க்குமா மற்ற பறவைகள். இந்த கள்ளப்பறந்து என்ன செய்யுமா? மேகத்துக்கு மேலே போய் பாருங்க, அந்த அளவுக்கு உயரமாக பார்க்கக்கூடியது என்னது? கள்ளப்பறந்து. அதே பார்வையெல்லாம் எங்கே இருக்கும்? உயரமாக பறந்தாலும் கூட அந்த பார்வை எங்கே இருக்கும்? கீழ் நோக்கிய பார்வை. எதை பார்க்கும்? எங்கேயாவது ஆளுங்களை சாமான் கிடக்குதா? எங்கேயாவது அதை எடுப்பதற்காக, அதை தூக்கி செல்வதற்காக கீழ் நோக்கிய பார்வையாக இருக்கும் கள்ளப்பறந்துடைய பார்வை. நம்முடைய பார்வை எப்படி இருக்க வேண்டும்? இந்த தாமரை போய் போன்று மேல் நோக்கிய பார்வையாக இருக்க வேண்டும். அந்த உயரமாக பறக்கக்கூடிய கள்ளப்பறந்த போல கீழ் நோக்கிய பார்வை இருக்கக்கூடாதுன்னு பெரியவங்க சொல்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இது நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் சமுதாயத்தில் பார்க்கும் பொழுது மேலே இருக்கிறவங்க, பதவியில் இருக்கிறவங்க, ஆள்றவங்க எப்படி இருக்கிறாங்க? தாமரை போய் போன்றா இல்லை கள்ளப்பறந்த போன்றா? சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு எல்லோருமே பதவியில் இருந்தாலும் சரி, பணம் வைத்திருந்தாலும் சரி, நம்முடைய வாழ்க்கையானது சில சமயங்களில் அந்த கள்ளப்பறந்தை போன்று யாரை குழி தோண்டலாம், யாரை கால வடிவலான்னு சொல்லி கீழ் நோக்கிய பார்வையாக, உள்ளத்தில் தீமையான பார்வையாக இருக்கின்றது. அதை தவிர்த்து இந்த கொடி மேலே ஏற்றப்படுவது போல நம்முடைய உள்ளமும் மேல் நோக்கி செல்ல வேண்டும் என்று இந்த கொடியேற்ற நிகழ்ச்சி நமக்கு ஒரு நல்ல ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கின்றது. அதை மனதில் வைத்து இந்த 10 நாளும் நம்ம வாழ்வை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். தீமையான காரியங்களை அகற்றி நல்ல காரியங்களை, நல்ல எண்ணங்களை வளர்த்து கொள்வோம். அவ்வாறு செய்யும் பொழுது அதிகமான கஷ்டம் வரும். நல்லதை செய்யும் பொழுது கஷ்டம் வரும். தீமையை செய்யும் பொழுது சந்தோஷமாக தான் இருக்கும். நம்முடைய பாதுகாவல் புனித செபஸ்தியார் நல்லதை செய்து பாடுகளை அனுபவித்து இன்றைக்கு மோட்சத்தில் இருக்கின்றார். நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கின்றார். எனவே கஷ்டங்கள் வந்தால் பரவாயில்லை, துன்பங்கள் வந்தால் பரவாயில்லை. நாங்கள் தீமையை சிந்திக்கவே மாட்டோம், தீமையை பேசவே மாட்டோம், தீமையை செய்யவே மாட்டோம். அதற்கு மாறாக எங்கள் புனிதரை போல நாங்கள் உண்மையை பேசி நன்மையை செய்து ஆழமான விசுவாசத்தோடு வாழ்வோம். நிச்சயமாக நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையும் குடும்ப வாழ்க்கையும் ஆசீர்வதிக்கப்படும். அதற்காக நம்முடைய புனிதர் வழியாக நாம் ஆண்டவரை பார்த்து நம்பிக்கையோடு ஜெபிப்போம். விசுவாசிகள் மன்றாட்டிற்காக அனைவரும் எழுந்து நிற்போம். அன்பான சகோதர சகோதரிகளே, நாம் நம் புனிதரை போல துன்பங்களை பாடுகளை தாங்கி விசுவாசத்துக்கு சான்றாக வாழ்வதோடு இந்த நவ நாட்கள் நம்மை இறைவன் ஆசீர்வதிக்க வேண்டுமென்று நம்பிக்கையோடு மன்றாடுவோம். தாயின் வயிற்றில் உருவாகும் முன்பே உன்னை அறிந்திருந்தேன் என்று மொழிந்த எம் இறைவா,
உம் பணிக்காக நீர் தேர்ந்து கொண்ட திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் ஒவ்வொருவரும் இறையரசு பணியை புனித செபஸ்தியாரை போல் வீரத்துடனும் வேகத்துடனும் அஞ்சாத நெஞ்சத்துடனும் எடுத்துரைத்திட உம் ஆற்றலை பொழிந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். உலகாளும் உன்னதரே, எம் இறைவா, நாட்டை ஆளும் தலைவர்களை ஆசிர்வதியும். அவர்கள் தங்கள் பணியை உணர்ந்து சுயநலம் துறந்து பொதுநலம் கருதி மக்களுக்காக பணியாற்றிட வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். தூயவரேயும் இறைவா, தமது திருக்கரங்களால் திருவுடல் திரு இரத்தத்தை கையிலேந்தி இப்புகழ்ச்சி பலியினை ஒப்புக் கொடுக்கும் குருக்களையும் எம் பங்கு தந்தையும் ஆசிர்வதியும். அவர்கள் உம் பணியாற்றிட நல்ல உடல் உள்ள ஆன்ம நலம் தந்து காத்திடவும் செய்ய செயல்களில் வெற்றி காணவும் அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இம்மண்ணில் மழலையாய் வந்துதித்த எம் இறைவா, எம் ஊர் குழந்தைகள் ஒவ்வொருவரையும் உம் பாதத்தில் அர்ப்பணிக்கின்றோம். அவர்கள் ஞானத்திலும் இறை பக்தியிலும் ஒழுக்கத்திலும் அறிவிலும் சிறந்தவர்களாய் வளர்ந்திட உம் ஆசிர் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நலமல்லும் நல்ல ஆயனே என் இறைவா, நலமல்லும் நல்ல ஆயனே என் இறைவா, உடல்நல குருவினால் மர்த்தவும் மனையிலும் தங்கள் வீடுகளிலும் இருந்து சிகிச்சை பெறும் நலமல்லும் நல்லாயனே என் இறைவா, உடல்நல குருவினால் மர்த்தவும் மனையிலும் தங்கள் வீடுகளிலும் இருந்து சிகிச்சை பெறும் ஒவ்வொருவருக்காகவும் உம்மிடம் மன்றாடிடும். அன்பு கரத்தால் அவர்களை தொற்று குணப்படுத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடிடும். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பாதுகாக்கும் மீட்பரே எம் இறைவா, எம் ஊர் மக்களையும் எம் ஊரில் இருந்து வெளிநாடு சென்று பணிபுரியும் மக்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். அவர்கள் அனைவரும் எவ்வித தடங்களும் இன்றி விரைவாய் ஊருக்கு வந்து எம் பாதுகாவலரின் திருவிழாவினை சீரும் சிறப்புமாக கொண்டாடிட உம் ஆசீர் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்கள், குடும்பத்தின் தேவைகளுக்காக, இன்னும் சிறப்பாக திருவிழாவின் முதல் நாளிலே கொடியேற்ற திருப்பலியில் யாருக்காக ஜெபிக்க ஆசைப்படுகின்றோமோ அந்த நபர்களுக்காக சிறிது நேரம் அமைதியாக மன்றாடுவோம். ஜெபிப்போமாக. அன்பான வானக தந்தையே, எங்கள் மன்றாட்டுக்களை பரிவிரக்கத்தோடு ஏற்றுக்கொண்டு நாங்கள் இறைஞ்சி கேட்பவற்றை கனிவுடன் தந்துள்ள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். தேவா, உந்தன் பலியாக என்னை தந்தேன், என்றும் எந்தன் பணிவாழ்வை ஏற்றிடுவாய். தேவா, உந்தன் பலியாக என்னை தந்தேன், என்றும் எந்தன் பணிவாழ்வை ஏற்றிடுவாய். அன்பொன்றை தினம் தேடி அலைகின்ற நெஞ்சங்கள் வீதியில் ஆயிரமே, அரவணைக்கும் கரம் தேடி ஆர்வமுடன் காத்திருக்கும் மனிதர்கள் கூட்டம் இங்கே. அன்பொன்றை தினம் தேடி அலைகின்ற நெஞ்சங்கள் வீதியில் ஆயிரமே,
அரவணைக்கும் கரம் தேடி ஆர்வமுடன் காத்திருக்கும் மனிதர்கள் கூட்டம் இங்கே. அன்போடு நான் வாழுவேன், சிந்தும் கண்ணீரை நான் மாற்றுவேன். அன்போடு நான் வாழுவேன், சிந்தும் கண்ணீரை நான் மாற்றுவேன். நல்லன்பை தேடும் புவிமாந்தர் வாழ என் வாழ்வை பலியாக்குவேன், என் வாழ்வை பலியாக்குவேன். தேவா, உந்தன் பலியாக என்னை தந்தேன், என்றும் எந்தன் பணி வாழ்வை ஏற்றிடுவாய். தேவா, உந்தன் பலியாக என்னை தந்தேன், என்றும் எந்தன் பணி வாழ்வை ஏற்றிடுவாய். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இவ்வலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்ற பலியாகும்படி மன்றாடுவோம். இந்த திருவை அனைத்து நலன்களுக்காகவும் கையில் இருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது ஆசியால் இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். உமது கொடையினால் புனித செபஸ்தியார் தம் உடலின் துன்பங்கள் அனைத்தையும் வெற்றி கொண்டது போல நாங்களும் அதே உமது அன்பு தீயினால் பற்றி எறிவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, பரிசுத்த தந்தையே, எல்லாம் வல்ல நித்திய இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் மறைசாட்சியான புனித செபஸ்தியா உமது பெயரை அறிக்கையிட்டு கிறிஸ்துவை பின்பற்றி இரத்தம் சிந்தி மாண்பு மிக்கவும் அரும்பெரும் செயல்களை உலகறிய காட்டுகின்றார். இவ்வாறு நீங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்கள் வலுவின்மையில் உமது வல்லமை சிறந்தோங்கச் செய்து வலுவற்றவர்களை உமது ஆற்றல் மிக்கு சாட்சிகளாக திகழ செய்கின்றீர். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு நாங்களும் சேர்ந்து முதுமாட்சியை புகழ்ந்து முடிவென்றி பாடுவதாவது. தூயவர் என்றும் தூயவரா, வல்லவராம் தேவன் தூயவரா, நாதா உன் புகழ் பார்க்கலாம், நிறைகிறதே விண்ணும் மண்ணுலகம். நாதா உன் புகழ் பார்க்கலாம், நிறைகிறதே விண்ணும் மண்ணுலகம். உன்னதங்களில் ஓசன்னா ஓசன்னா, தாவீதின் மகன் ஓசன்னா ஓசன்னா, ஆண்டவரின் திருநாமத்தில்
பாடிடுவோம் பாடிடுவோம் ஓசானா ஓசன்னா ஓசானா ஓசன்னா ஓசானா ஓசானா ஓசன்னா ஓசானா ஓசன்னா ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறைப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும்போது திரு அவை நினைகூர்ந்தள்ளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவுறச் செய்தள்ளும். அன்பின் ஆண்டவரே, இன்று அக்களிப்போடு உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் செய்த வல்ல பெரிய ஆச்சரியமான வியப்புக்குரிய காரியங்களுக்காக விண்ணை நோக்கி உம்மை நினைத்து போற்றி மகிழ்கிறோம். நீர் செய்த நன்மைகள் ஏராளம் தாராளம், எல்லாவற்றையும் நினைத்து நினைத்து நன்றி கூறுகிறோம். எங்கள் மீது கொண்ட பேரன்பின் காரணமாக பெரிய ஆசீர்வாதத்தை நிறைவாக தந்திருக்கிறேன். அதற்காக நன்றி. தொடர்ந்து வருகிற நாட்களெல்லாம் திருவிழாவின் ஒவ்வொரு நாளையும் நீர் சிறப்பாக நடத்தி தருகிறாங்க. ஆண்டவரே, இந்த திருவிழாவில் எங்களுக்குள்ளே ஒரு மனமாற்றம் வருவதாக, எங்களுக்குள்ளே மகிழ்ச்சி கிடைப்பதாக, மனக்குறை தீர்வதாக, மனதிலே சமாதானம் வருவதாக, மங்களகரமான காரியங்கள் கிடைப்பதாக, நினைத்ததை பெற்றுக்கொள்வோமாக. இந்த திருத்தலத்துக்கு வருகிற ஒவ்வொருவரும் அருள் வரங்களை நிறைவாக பெறுவார்களாக. இந்த செபஸ்தியார் ஆலயம் இன்னும் அருள் நிறைந்ததாக, ஆசை நிறைந்ததாக இருக்க தேவரீர் அத்தனை அருள் வரங்கள் நிறைவாக பொழிந்து எங்களை வழிநடத்துகிறாக. இந்த வழிபாட்டில் உம் திருமுல்லை முழந்தால் படி கொண்டிருக்கிற எல்லா மக்களையும் உம்முடைய பேரிறக்க இரக்கத்தில் வைத்து பாதுகாத்து வழிநடத்துகிறார். மனதில் தேவையோடு வந்திருக்கிறார்கள், விண்ணப்பத்தோடு வந்திருக்கிறார்கள். அவர்கள் விண்ணப்பம் நிறைவேற பெற்று மகிழ்ந்து உம்மை போற்றுவார்களாக, சாட்சி சொல்வார்களாக. நீர் செய்தீர் என்று இந்த சபை கூட்டத்திலே சாட்சி சொல்வார்களாக. அதற்கான வசதி வாய்ப்புகளை, சூழ்நிலைகளை நீரை ஏற்படுத்தி கொடுப்பீராக. மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் குறிப்பாக யாரும் நினையாத அனைவரையும் இரக்கத்தில் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றலும்
எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, நம்முடைய ஆலயத்தினுடைய பாதுகாவலர், கவலை கரைக்கின்ற புனித செபஸ்தியார், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உந்தரலாக இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்களே வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப்பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவரின் அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை, சமாதானத்தை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின்
எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். வார்த்தை மட்டும் சொல்லிடும் எனது ஆன்மா. வானவர் அருந்தும் விருந்திது, மணவாசல் தேடி இறங்குது. வானவர் அருந்தும் விருந்திது, மணவாசல் தேடி இறங்குது. மனிதமும் புனிதமும் இணைந்தது, இறை கருணையும் அருளும் கலந்தது. மனிதமும் புனிதமும் இணைந்தது, இறை கருணையும் அருளும் கலந்தது. அல்ல அல்ல குறையாத அன்பிது, மெல்ல மெல்ல என்னில் உயிரானது. அல்ல அல்ல குறையாத அன்பிது, மெல்ல மெல்ல என்னில் உயிரானது. வானவர் அருந்தும் விருந்திது, மணவாசல் தேடி இறங்குது. வானவர் அருந்தும் விருந்திது, மணவாசல் தேடி இறங்குது. குருதியிலே இறையுடலே இதயங்களே தேடுதோ. குருதியில் நனைந்திட்ட இறைவனின் உடலில் இணைந்திட இதயங்கள் தேடுதோ. சிலுவையில் உயிரினை துறந்திட்ட தேவன் குருதியும் மனிதனில் பாயுதோ. கல்வாரி மலை தந்த காட்சியதை ஒரு கண நேரம் கண் முன்னே நிறுத்தியதோ. கல்வாரி மலை தந்த காட்சியதை ஒரு கண நேரம் கண் முன்னே நிறுத்தியதோ. நெஞ்சுக்குள்ளே வந்தாலும் கருணையோ, தஞ்சம் வந்த தெய்வீக மலையிதோ. நெஞ்சுக்குள்ளே வந்தாலும் கருணையோ, தஞ்சம் வந்த தெய்வீக மலையிதோ. வானவர் அருந்தும் விருந்திது, மணவாசல் தேடி இறங்குது. வானவர் அருந்தும் விருந்திது, மணவாசல் தேடி இறங்குது. புழுதியிலே பூமலையே பூமியின் சுவாசமே. புழுதியில் விழுந்திட்ட விதைகளின் மேலே ஒரு துளி மலையென நீ வந்தாய். இருளிலும் துயரிலும் மருகிடும் பொழுதில் இதயத்தின் காயங்கள் ஆற்றினாய். உடலாலே நான் செய்த பாவங்களை உன் உயிருக்குள் வழியாக உணர்ந்தாயே. உடலாலே நான் செய்த பாவங்களை உன் உயிருக்குள் வழியாக உணர்ந்தாயே. இந்நாளில் எந்த உள்ளம் வாருமே, எந்நாளும் உன்னருளில் வாழுவேன். இந்நாளில் எந்த உள்ளம் வாருமே, எந்நாளும் உன்னருளில் வாழுவேன். வானவர் அருந்தும் விருந்திது, மணவாசல் தேடி இறங்குது. வானவர் அருந்தும் விருந்திது, மணவாசல் தேடி இறங்குது. மனிதமும் புனிதமும் இணை
இணைந்தது, இறை கருணையும் அருளும் கலந்தது. மனிதமும் புனிதமும் இணைந்தது, இறை கருணையும் அருளும் கலந்தது. அல்ல அல்ல குறையாத அன்பிது, மெல்ல மெல்ல என்னில் உயிரானது. அல்ல அல்ல குறையாத அன்பிது, மெல்ல மெல்ல என்னில் உயிரானது. வானவர் அருந்தும் விருந்திது, மனவாசல் தேடி இறங்குது. அன்புக்கவர்களே, நம்முடைய பெயரெடுத்தந்தை அவர்கள் சார்பாகவும் அருள் தந்தை அமல்ராஜ் சார்பாகவும் அருள் சோதி சௌமியா சார்பாகவும் உங்களுக்கு முதல் நாள் திருவிழா நல்வாழ்த்துக்களை பெருமகிழ்ச்சியோடு தெரிவித்து மகிழ்கிறோம். கைத்தட்டி நாம் திருவிழா நல்வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வோம். அன்புக்குள்ளே திருப்பாடல்கள் 111வது திருப்பாடல் 1ஆம் வசனம். நெஞ்சார நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவேன், அன்பு சபையில் நான் அவரை புகழ்வேன் என்று சொல்கிறார். கலூர் இறைமக்களாகி நாம் கடவுளுக்கு நெஞ்சார நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். சபை கூட்டத்தில் கடவுளை புகழ நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். இங்கு மட்டுமல்ல, நாம் போகிற இடத்திலே கடவுள் எங்களுக்கு இந்த அற்புதத்தை செய்தார், இவ்வளோ பெரிய காரியங்களை செய்திருந்தார் என்று சொல்லி ஒவ்வொரு நாளுமே சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். நாம் சாப்பிடும்போது, வீட்டிலே அமர்கிற போது, நம்ம ஊருக்கு கடவுள் இந்த உதவியை செய்திருந்திருக்கிறார் அப்படி சொல்லி பிள்ளைகளுக்கு, தலைமுறைகளுக்கு சொல்வதற்கு கலூர் ரொம்ப அதிகமாக கடமைப்பட்டிருக்கிறார். அவ்வளோ பெரிய காரியங்களை கடவுள் செய்திருக்கிறார். ஆகவே நெஞ்சார நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த நல்ல நாளிலே இறைவன் செய்த மகா வியப்புக்குரிய காரியங்களுக்காக, அவர் வியப்புக்குரிய கடவுள் என்பதை இன்றைக்கு நிரூபித்திருக்கிறார். நாம் பார்த்திருக்கிறோம், கண்ணான பார்த்திருக்கிறோம். ஆகவே கடவுளுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இந்த நேரத்தில் நம்முடைய பேரரு தந்தை, தூத்துக்குடி மறைமாவட்ட முதன்மை குரு பேரரு தந்தை பன்னீர்செல்வம் அடிகளார் நம்மோடு இருப்பது நமக்கு பெரிய மகிழ்ச்சி. அன்புக்குள்ளே இளங்குளம் உண்மையிலே பாக்கியம் பெற்றதை நான் உணர்கிறேன், கருதுகிறேன். இந்த நாள் முழுவதும் தந்தைகள் நம்மோடு இருப்பது நமக்கு கிடைத்த பெரிய ஆசீர்வாதம். நான் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இறைவன் நன்றி கூறுகிறேன். நாள் முழுவதுமாக தந்தையவர்கள் நம்முடைய மகிழ்விலே பங்கெடுத்தார்கள். காலையிலே இளங்குளத்திலே திருப்பயணிகள் பள்ளி மாணவர்களுக்கான கழிப்பறை அது திறப்பு விழா நடைபெற்றது. அங்கும் தந்தையவர்கள் மிக சிறப்பான விதத்தில் பங்கெடுத்தார்கள். இப்போது இந்த நேரத்தில் பங்கெடுத்தது வியப்புக்குரியதாக இருக்கிறது. நான் அவர்களை முதலில் அழைக்கிற போது ஒருவேளை மாறலாம் என்று சொன்னார்கள். ஏனென்றால் அவர்கள் ஏகப்பட்ட பணிகள், மறை மாவட்டத்திலே 1000க்கு அடுத்தபடியாக இருக்கிறவர்கள் தந்தை அவர்கள்தான். இறைவன் திருவிழமானால் அவர்கள் 1000ஆக வருவதற்கு கூட வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. அந்த நிலையில் தந்தை அவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அதையெல்லாம் அவர்கள் ஒதுக்கி வைத்துவிட்டு நமக்காக சிறப்பாக வந்து தூய செபஸ்தியார் பரிந்துரையை நிறைவாக நாம் பெற்று தந்திருக்கிறார்கள். ஆகவே தந்தை அவர்கள் மிக சிறப்பான விதத்தில் வந்தது பெரும் மகிழ்ச்சி, நமக்கு பெரும் மகிழ்ச்சி. அது பெரிய ஆசீர்வாதமாக நாம் பார்க்கிறோம். அதன் பிறகு தந்தையிடத்தில் பார்த்தது முன்கூட்டியே வந்து விடுவார்கள். அது நான் அவர்களிருந்து பாடமாக கற்றது. இன்றைக்கு 6 மணிக்கு 5:45 நான் செல்ல வேண்டி நினைத்தேன். நான் தான் லேட். அவர்கள் சரியாக 5:35 அறை விட்டு வெளியே வந்து விட்டார்கள். ஆக அப்படி அதன் பிறகு ஒவ்வொரு நிகழ்வுகளுமே அவர்கள் ஆலயத்திலே முன்கூட்டியே சென்று அங்கு ஜெபிக்கிறார்கள். தான் திருப்பலி நிறைவேற்றுகிற மக்கள் ஆசீர்வாதம் பெற வேண்டும் என்பதற்காக அவர்கள் தன்னை முழுவதுமாக முன்கூட்டியே தயாரிக்கிறார்கள். அந்த நல்ல உயரிய பண்பு தந்தை இடத்திலே இருக்கிறது. அன்புக்குள்ளே போன வருடம் அவர்கள் வந்தார்கள். இந்த வருடத்திலே நமக்கு 2 விதமான ஆசீர்வாதம் கிடைத்திருக்கு. நான் பார்க்கிறேன், இளங்குளத்தில் அவர்களை அழைக்கும் போதெல்லாம் அடுத்து புதுமைகள் நடைபெற்று கொண்டிருக்கு, அதிசயம் நடைபெற்று கொண்டிருக்கு. இங்கு அப்படி நடந்து கொண்டிருக்கு. சடையநேரியில் அவர்கள் இந்த வருடம் புத்தாண்டு வந்தார்கள். அங்கு நடக்கும் மிக சிறப்பான புதுமை நடக்கும். பத்மநாபபுரத்துக்கு திடீரென்று ஒரு நாள் வந்தார்கள். அங்கு வந்த உடனே அடுத்த மாதத்திலே புதிய ஆலயம் கட்டுகிற பணி ஆரம்பமானது. இளங்குளத்துக்கு வருகிற போதெல்லாம் அவர்கள் அடுத்து உடனடியாக அதிசயம் நடைபெறுகிறது. ஒரு சிறப்பு காரியங்கள் இறைவன் தருகிறார். ஆகவே அதையும் நான் அனுபவித்திருக்கிறேன். ஆகவே அவ்வளவு மகிமை சிறப்புமிக்க நம்முடைய பேரெடு தந்தை பன்னீர்செல்வம் அடிகளார் அவர்களுக்கு கைத்தட்டி நன்றிகளை சிறப்பான விதத்தில் தெரிவித்து இந்த பொன்னாடை போற்றி நாம் மகிழ்வோம். அன்புக்குள்ளே அன்பு நண்பர் அருட்தந்தை அமல்ராஜ் அவர்கள் முன்னர் அவர் தூரத்தில் இருந்தார், ரஜகசாபுரத்தில் பங்கு தந்தையாக இருந்தார். சீரும் சிறப்புமாக
அவர் பணியாற்றினார். அவர் வருகிற போது மக்கள் அவரை விடுவதற்கு மனதில்லாமல் விட்டார்கள். இப்போது மிக பக்கத்தில் பாருபெருமாள் புறத்தில் வந்துவிட்டு மிக சிறப்பான பணிகளை செய்து கொண்டிருக்கிறார். அருமையான பணிகளை செய்து கொண்டிருக்கிறார். பாருபெருமாள் மக்கள் அதற்கு அது சாட்சியாக சொல்வார்கள். அந்த அளவுக்கு செய்து கொண்டிருக்கிறார். மிக அருமையான விதத்திலே பாடக்கூடியவர், சிறந்த பாடகர். இந்த மறை மாவட்டத்தில் இருக்கிற குருக்களில் அவர் அருமையாக பாடக்கூடியவர். அவர்தான் முதன்மையான இடத்தை பிடித்து அருமையான முத்திலே அதை மக்களோடு சேர்ந்து பழகுவதிலுமே அவர் பயிற்சி கொடுத்து கொண்டிருக்கிறார். எங்கு சென்றால் மக்களை அந்த வழியிலே வழிநடத்துவது மிக சிறப்பான பண்புக்குரியவர். இங்கு நடைபெறும் பணிகளுக்கெல்லாம் என்னை அவ்வப்போது பார்த்து ஊக்கப்படுத்துவார். நல்ல ஐடியா கொடுப்பார். ஒரு சில காரியங்களை முன்கூட்டியே சிந்தித்துக்கோ, இது நீ சிந்தித்து செயல்படு என்றெல்லாம் அவர் ஞானபூர்வமாக எனக்கு பல காரியங்களை கொடுத்திருக்கிறார். இதை செயல்படுத்துகிறாய், ஆகவே இதனுடைய பின்விளைவு என்ன இருக்கும் என்பதெல்லாம் நீ பார்த்துக்கோ என்றெல்லாம் அவர் என்னை சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கிறார். எங்கு சென்றாலும் நாங்கள் சேர்ந்து செல்வது. திருவிழாக்கள் கூட இப்போது 2 பேருமே சேர்ந்து தான் அழைக்கிறார்கள். அந்த அளவுக்கு நட்பு என்பது வளர்வதை பார்த்து நான் இறைவனை போற்றுகிறேன். இந்த திருவிழா நாட்களிலே 3 நாட்கள் அவர் நம்மோடு வருகிறார். நம்மோடு வந்து நம்மை ஆசீர்வதிக்கிறார்கள். நமக்கு பெரிய பரந்த மனப்பான்மையோடு அவர்கள் உதவி செய்கிறார்கள். அதுதான் பெரியது. ஆகவே தந்தை அமல்ராஜ் அவர்களுக்கு கைத்தட்டி பாராட்டுகளை, வாழ்த்துக்களை, நன்றிகளை தெரிவிப்போம். பொன்னாடை போர்த்தி நாம் மகிழ்வோம். அன்புக்குள்ளே அருட்சௌரி சௌமியா அவர்களும் இன்று காலையிலிருந்து நம்மோடு தான் இருக்கிறார். அங்கு இளங்குளத்திலே நடைபெற்ற அந்த மங்களகரமான நிகழ்விலே அவர்கள் எல்லா ஏற்பாடுகளும் செய்தார்கள். இப்போது இந்த நிகழ்வு அவர்கள் இல்லத்தில் இந்த நாள் முழுவதுமாக செய்த பணிகள் எல்லாம் பார்க்கிற போது நிறைய பணிகள் செய்திருக்கிறார். இது ஏற்கனவே அங்கு தயாரித்து எல்லா மலர்களையும் அவர்களை வாங்கி பொறுப்படுத்து எல்லா காரியத்தையும் அவர்கள் செய்வதிலே அவர்கள்தான் நிகர். ஆகவே ஏழைகள் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இளங்கோலத்தை அவர்களை மதர் தெரசா என்று தான் அழைக்கிறார்கள். அன்னை தெரசா போல எப்போது வேண்டுமானாலும் அவர்கள் மக்களுக்கு தங்களை கொடுக்கக்கூடியவர். நிறைய குறுக்கள் அருள் சகோதரி அவர்கள் இருக்கிற போதுதான் மருத்துவமனை சென்று அங்கு பார்க்கிறார்கள். மக்கள் எப்போது தட்டுமினால் 12 மணி தட்டினாலும் அவர்கள் தயார். அந்த அளவுக்கு மிகப்பெரிய விதத்தில் இந்த சேவை இந்த காலத்திலே இறையிலத்தில் பெற்றவருடைய மனதிலே சேவை மனப்பான்மை குறைந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் அவர்கள் அந்த சேவை மனப்பான்மையிலே முதலிடம் பெற்றவர்களாக இருக்கிறார்கள். அது இளங்குளத்துக்கே கிடைத்த ஒரு பேர். அந்த பணியின் மத்தியிலும் இன்றைக்கு இங்கு வந்திருக்கிறது மிக பெரும் பேர். ஆகவே அருட்சோதை சௌமியா அவர்களுக்கு நம்முடைய பாராட்டுகளை, வாழ்த்துக்களை, நன்றிகளை நாம் சிறப்பான விதத்தில் தெரிவித்து மகிழ்வோம். பொன்னாடை போர்த்தி அருட்சோதர்களை நாம் கௌரவப்படுத்துவோம். அன்மக்களே, உண்மையிலே நம்முடைய பாடற்குள்ளே பாராட்டுகிறேன். நாங்கள் சிறப்பாக பாடுவோம் என்று சொன்னதோடு மட்டுமல்ல, நாங்கள் எங்கள் திருவிழாவுக்கு பாடுவோம் அப்படி சொன்னதோடு மட்டுமல்ல, அவர்கள் சொன்னதை செய்து காட்டியிருக்கிறார்கள். அதற்கான பயிற்சி எடுத்திருக்கிறார்கள், அதற்கான நேரம் ஒதுக்கியிருக்கிறார்கள். என்ன பாடல் என்பதையெல்லாம் அவர்கள் திட்டமிட்டு தெளிவாக கொண்டு வந்து மிக சிறப்பாக ஒருமித்த குரலிலே அவர்கள் பாடியிருக்கிறார்கள். இப்போது அவர்கள் இன்னும் உயர்வை பெறுவார்கள். இறைவன் அவர்களை ஆஸ்வதிப்பார். இந்த முயற்சியை எடுத்திருக்கிற அவர்களை நாம் பாராட்டுவோம். அதன் பிறகு வழிபாடு சிறப்பாக நடைபெற எழுதி கொடுத்தது, மக்கள் வந்தது, மிக அருமையான விதத்தில் எந்த இடையூறும் இல்லாமல் மக்கள் வந்தது, வாசித்தது, சிறு பிள்ளைகள் நீங்கள் தூண்டியது, அதன் பிறகு இந்த இடத்தில் உள்ள ஏற்பாடுகள் பீட அலங்காரமாக இருக்கலாம், எல்லாமே நேர்த்தியாக அழகாக வந்த மக்கள் எந்த தடையும் இல்லாமல் இறைவனை நேரடியாக தரிசிப்பதற்கு நீங்கள் வாய்ப்பு கொடுத்திருக்கிறீர்கள். ஆகவே இரு குழுவினருக்கும் கைத்தட்டி பாராட்டுகளை, வாழ்த்துக்களை தெரிவித்து மகிழ்வோம். நமக்குள்ள இளங்குளம் பங்கிலிருந்து வந்தவர்கள், குறிப்பாக இணையூர் பற்பனதாபுரத்தில் மக்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு கைத்தட்டி பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம். நம்முடைய சொந்தங்கள் பாரபரமால் போர் நம்முடைய சொந்தக்காரர்கள், திணையூர்னி நம்முடைய சொந்தக்காரர்கள். அவர்கள் எப்போதும் முதல் வெள்ளிக்கிழமை நாம் வழிபாடு நடத்துகிற போது சொந்தக்காரர்களாக எப்போதும் இருப்பார்கள், உடன் இருப்பார்கள். எந்த நிகழ்வு என்றாலும் இவர்கள் இருப்பார்கள். அப்படி நம்முடைய சொந்தங்கள். அவர்களுக்கு பாராட்டுகளையும் வருகிற திருநாள் நாட்களிலே நீங்கள் தொடர்ச்சியாக வரவென்பதற்காகவும் கைத்தட்டி உங்களை அன்போடு வரவேற்று உங்களுக்கு நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அன்புக்குள்ளே இந்த கொடிமரம் உருவாக்கியவர்கள் எல்லோருக்குமே நான் 9ஆம் திருவிழா நன்றி சொல்கிறேன். ஏனென்றால் நாளைக்கு ஸ்கூல் இருக்குது, நீங்கள்லாம் வீட்டுக்கு போகணும்.
ஆகவே அவர்கள் எல்லோரும் வெளியே இருக்கிறார்கள். ஆகவே 9ஆம் திருவிழாவிலே தனிப்பட்ட விதத்திலே அவர்கள் செய்த செயல்பாடு நினைத்து அவர் நன்றி சொல்ல நான் அதிக நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஆகவே கொஞ்சம் நேரம் எடுத்து அவருக்கு நன்றி சொல்லணும். அப்போ தான் எனக்கு மகிழ்ச்சி. என்ன அவ்வளவு செய்திருக்கிறார்கள், அவ்வளவு செய்திருக்கிறார். ஆகவே அவர் ஒவ்வொருவரையும் 9ஆம் திருவிழா நன்றியோடு நினைத்து பார்க்குறேன். இப்போது இதற்கான பணம், உழைப்பு, இதற்கான அறிவு பாருங்கள். மற்ற கொடிமரத்தை விட நீங்கள் மற்ற ஊர்களுக்கு போகலாம். ஆனால் இந்த கொடிமரம் வித்தியாசமாக கீழ்த்தளத்தில் உள்ளதை பார்க்கிற போது ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். மற்ற ஊர்களை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதையெல்லாம் திட்டமிட்டு நம்முடைய ஊரை சார்ந்த நல்லுள்ளம் படைத்தவர்கள் நம்ம கொடிமரம் எப்படி இருக்கணும் அவங்க ஊரில் இல்லை, எல்லாம் வெளியிருந்து திட்டமிட்டது, வெளியிருந்து பொருளாதாரத்தை சேகரித்தது, அந்த கொடிமரத்தில் ஒவ்வொரு வேலைகளையும் அவர்கள் பார்த்து செய்தது. இதெல்லாம் எத்தனை நாட்கள் நடந்தது? வெறும் 15 நாட்கள் நடந்திருக்கு. வெறும் 15 நாட்கள் நடந்திருக்கு. இந்த பணிகள், இந்த ஃபேவர் பிளாக் போர்டர் பணி முடிந்த அடுத்த நாட்களிலே இது ஆரம்பித்திருக்கிறது. வெறும் 15 நாட்களிலே இவ்வளோ பெரிய பணியை செய்தது கலூர் மக்களை தான் இருக்க முடியும். இந்த வரலாற்றிலே பார்க்கிற போது 15 நாட்களிலே இந்த பணியை செய்தது கலூர் இறைமக்களாக மட்டும்தான் இருக்க முடியும் என்பதை நான் அழுத்தம் திருத்தமாக அடித்து சொல்கிறேன். நான் அடித்து சொல்கிறேன்னு சொல்லி நீங்கள் கை கூட தட்ட மாட்டீங்க. அவை சிறப்பான விதத்தில் ஒவ்வொருவருமே இங்கே இருக்கிற மக்கள் வேலை நடக்கும்போது ராப்பகலாக வந்து இருந்தது, இங்கிருந்து ஃபோட்டோ எடுத்து அங்கே அனுப்புறது, அங்கேருந்து இங்கே ஓகே சொல்கிறது, இந்த வாட்ஸ்அப்பில் உள்ள சேட்டிங் எல்லாமே நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். எவ்வளோ மக்கள் இவ்வளோ சிறப்பாக தங்களுடைய பாதுகாவலர் புனித செபஸ்தியாருக்கு என்னன்னு செய்கிறாங்க அதெல்லாம் பார்த்து நான் கடவுளை போற்றி கொண்டிருந்தேன். அவ்வளவு காரியங்களை பங்கு தந்தையோடு சேர்ந்து நீங்கள் இணைந்து செய்திருக்கிறீர்கள். ஆகவே ஒவ்வொருவருக்கும் வேறு ஊரில் இருந்து நம்ம பார்பெருமாள்புரம் திண்ணையூர் மக்கள் மட்டும் சேர்ந்து நம்ம கல்லூர் மக்கள் கைத்தட்ட வேண்டாம், பார்பெருமாள்புரம் திண்ணையூர்னி சேர்ந்து சத்தமாக கைத்தட்டி கல்லூர் மக்களை பாராட்டுங்க பார்ப்போம். அம்மா உங்களுக்கும் நல்ல மனசு, நல்ல சத்தமாக கொஞ்சம் பேர் இருந்தாலும் எவ்வளோ அழகாக சத்தங்கமாக கைத்தட்டி நீங்கள் பாராட்டினீங்க, நல்ல மனசு, வெரி குட். ஓகே, இப்போ இன்றைக்கு கேள்வி இவங்க திருவிழா நோட்டீஸ் உங்களுக்கு தருவாங்க. திருவிழா நோட்டீஸ் 2 கேள்வி கேட்க சொல்லியிருக்கு. கேள்விக்கான பரிசும் ஒரு நல்ல உள்ளம். நான் வந்து இந்த 3 வருஷமாக அவர் தந்துட்டுருக்காரு. அவருக்கு 9ஆம் திருவிழாவுக்கு நான் சிறப்பான பாராட்டு சொல்லணும். இன்றைக்கு கேட்டேன் எப்படி கேள்வி தாராளமாக கேளுங்க போதை நம்ம பரிசு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. அவரும் வாழ்த்துக்கள், பாராட்டுகள். இன்றைக்கு கொடிமரம் அதை சுற்றியே வர்றதுனால ஃபாதர் சொன்ன மறைவிலிருந்து இந்த மேல் நோக்கிய பார்வை, கீழ் நோக்கிய பார்வை, அதுக்கு எடுத்துக்காட்டாக கொடுத்தது எது? மேல் நோக்கிய பார்வைக்கு எடுத்துக்காட்டினது, கீழ் நோக்கிய பார்வைக்கு எடுத்துக்காட்டுது. முதல் கேள்வி. 2வது கேள்வி, கொடிமரத்தில் உள்ள புனிதர்களுடைய பெயர். ஏன்னா கொடிமரத்தை எல்லாருமே நல்லா பார்க்கணும், அதுக்காக. 3வது கேள்வி, கொடிமரத்தில் உள்ள இறை வசனங்கள் என்ன? இறை வசனங்கள் என்ன? நமக்கு உள்ளே நீங்கள் கொடிமரத்தை நல்லா சுற்றி பார்த்தீங்கன்னா ஜெபமாலையின் மறைபொருள் வடிவம் அப்படி எழுதியிருக்கோம். ஜெபமாலையின் மறைபொருள் வடிவம் எழுதிருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா 53 மணி இருக்குது பார்த்தீங்களா, அந்த மணிகள் அங்கே இருக்கும். கொடியில் பார்த்தீங்கன்னா கொடிமரத்தை பார்த்தீங்கன்னா 53 மணி இருக்குல்ல, அதனுடைய வடிவம் இருக்கும். ஜெபமாலையின் மறைபொருள் வடிவம் தான் இந்த கொடிமரம் அமைக்கப்பட்டிருக்கு. அதையுமே ரொம்ப யோசித்து திட்டமிட்டு நம்முடைய ஊர்க்காரர்கள் அமைத்திருக்கிறார்கள். ஆகவே புனிதர்கள் யார், இறை வசனங்கள் என்னென்ன, அது மேல் நோக்கி பார்வை, கீழ் நோக்கி பார்வை எடுத்துக்காட்டு. நன்றி. அன்பான மக்களே, நம்முடைய பாசத்துக்குரிய பங்கு தந்தை அருட்தந்தை பிரான்சிஸ் ராஜா அவர்கள் எல்லோருக்கும் நன்றி சொன்னார்கள். நாமும் அவருக்கு நன்றி சொல்லி அவரை பாராட்ட வேண்டும். ஏறக்குறைய 3 ஆண்டுகள் நிறைவேறப் போகின்றது. தந்தை அவர்கள் பங்கு மையத்தில் மட்டுமல்ல இணை ஊர்களிலும் மக்களுடைய தேவையை புரிந்து மக்களை உற்சாகப்படுத்தி நல்ல பணிகள் செய்து கொண்டு வருகின்றார். எனக்கே ஆச்சரியமாக இருக்குது, எப்படி இவ்வளோ பணிகள் செய்ய முடியுதுன்னு சொல்லி. மறைமாவட்ட சார்பில் அவங்க தேவை இடத்தில் பணிக்குழுவை கண்காணித்து வந்தாலும் கூட தன்னுடைய பங்கு இணையூர்களுக்கு அருமையான பணி செய்து வருகின்றார்கள். அவருடைய சேவை இன்னும் தொடர்ந்து மக்களுக்கு கிடைக்க பாராட்டி நம்முடைய நன்றியை பாராட்டை அவர்கள் தெரிவித்துக் கொள்வோம். தொடர்ந்து அவருக்காக நாம் ஜெபிப்போம். அது எல்லா முயற்சிகளும் கடவுளுக்கேற்ற முயற்சிகளாக வெற்றியோடு அமைய நாம் தொடர்ந்து பங்கு தந்தைக்காக ஜெபிப்போம். என்னை பின்பற்ற விரும்புகிறவர் தம்மையே மறந்து தம் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும் என்கிறார் ஆண்டவர்.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட இத்திருவுணவு எங்களை காத்தருளுமாறு உம்மை வேண்டுகின்றோம். மறைசாட்சியான புனித செபஸ்தியாருக்கு இருந்த மன வலிமையானது உமது ஊழியத்தில் நம்பிக்கையும் பாடுகள் வெற்றி தந்ததோ, அதே மன வலிமையை நாங்கள் அடைவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழ்வோம். திருப்பலி நிறைவேறிற்று. திருத்தலமே வந்தோம் அம்மா, நாம் கேட்கின்ற வரம் கொடுக்கும் புனிதரம்மா. ஜெபஸ்தியா திருத்தலமே வந்தோம் அம்மா, நாம் கேட்கின்ற வரம் கொடுக்கும் புனிதரம்மா. நித்தம் என் நெஞ்சத்தில் நினைவெங்கிலும் நின்னன்பில் நிழலாடுதே. ஜெபஸ்தியா திருத்தலமே வந்தோம் அம்மா, நாம் கேட்கின்ற வரம் கொடுக்கும் புனித